தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பள்ளி வளாகத்தில் குத்தி கொலை, வழக்கறிஞர் கோர்ட்டு வளாகத்தில் குத்தி கொலை முயற்சி. தமிழகத்தில் வன்முறையில் நடப்பது எல்லாம் உடனுக்குடனாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். வன்முறைகள் தடுப்பதற்காக காவல்துறை முழு முயற்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குற்றம் நடப்பதை உடனுக்குடனே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சொல்லும் போது அனைத்து குற்றவாளிகளும் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கொலை சம்பவங்கள் நடந்தாலும் கூட அந்த நடைமுறை எல்லாம் உடனடியாக குற்றவாளியை கைது செய்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை இன்னும் விழிப்போடு செயல்பட வேண்டும். நடவடிக்கை எடுக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று சொல்றோமே. கள்ளக்குறிச்சி மேட்டருக்கு வந்து சிபிஐ வழக்கு மாற்றிருக்காங்க. நியாயம் கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்களோட கோரிக்கையும் கூட. சிபிஐ மாறியிருக்காங்க. சிபிஐல துரிதப்படுத்தி அதனுடைய உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். விஜய் மாநாடு நடந்த அன்னைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு முக்கியமான ஒரு இது வச்சாரு. இப்போ உங்க கட்சி தலைமையிலே வந்து பாத்தீங்கன்னா மாநில பொதுச் செயலாளர் ஒருத்தர் வந்து கடிதம் அனுப்பியிருந்தாரு முதல்வருக்கு, எங்களுக்கும் கூட்டணியில் இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? மாநில பொதுச் செயலாளர் கொடுத்த கடிதத்திற்கு எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரசாத் அவர்கள் பதில் சொல்லிவிட்டார். அது அவருடைய கருத்தும் அவரோட தனிப்பட்ட கருத்து, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட கருத்து அல்ல. கூட்டணி சம்பந்தமாகவும் ஆட்சியில் பங்கு என்பதையெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் முடிவெடுத்து அவர்கள் இறுதியாக அவர்கள் அறிவிக்க முடியும். கட்சிக்கு இருக்குன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கும், இவருக்கு ஒரு ஆசை. எங்களோட ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆசை எல்லாமே எங்களுக்கு தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியில் இருக்க எல்லாத்தோட உடனும் அதுதான். ஆனால் அதற்கு ஏற்ப சூழல் அமைய வேண்டும், அது கனிந்து நடக்க வேண்டும். அது வந்து எல்லாத்தோட எண்ணமும். கோச்சலாக கொடுத்துருக்காங்க, அவர்களுடைய எண்ணமும் அதுதான், எங்களோட எண்ணங்களும் அதுதான். ஆனால் அது ஒரு சூழல் அமையணும். இந்த முடிவெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி எடுக்க வேண்டிய முடிவு. அவர்கள் சொல்வதை செய்ய வேண்டியது எங்களோட கடமை. காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய அளவில் வந்து பாரம்பரிய வச்சிருக்கீங்க இளைஞர்கள் வர்றதுக்கு. சீமான் கூட சேர்றாங்க. ஆனால் சீமான் இருந்து கடந்த 2 மாதமா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், முந்தானத்து கூட ஏதோ ஒரு மாவட்டத்திலிருந்து மாவட்ட செயலாளர் விலகி இருக்கார். தொடர்ந்து அந்த கட்சியில் அதாவது ஒரு ஆசை வார்த்தை காட்டி இளைஞர்கள் சார் எப்போதுமே 18+ இளைஞர்களுக்கு பிளட் ரொம்ப சர்க்குலேட், ரத்தம் வந்து சூடா இருக்கும். அவர்களை ஊக்குவிக்கிற வகையில நீ மாட்டுக்கறியை சாப்பிட்றால வெட்டுறா குத்துறா அப்படின்றது அரசியல் நாகரிக பேச்சு கிடையாது. அவர்களை தவறான பாதையில் செய்திருப்ப சீமான் தொடர்ந்து முயற்சிக்கிறாரு. அதுல போய் கொஞ்ச நாள் மாற்றாங்க. அவருக்கு வெளி உலகம் தெரிந்த பிறகு அவர்கள் எல்லாம் தானாக வெளியே வந்துடுறாங்க. அதனால சீமானை பத்தி நாங்கள் கண்டுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் எப்போதும் பேசிட்டே இருப்பாரு, எங்க டவர் சைடு பேசுவாரு, எங்க டவர் சைடு எங்கிட்ட போய் பணத்தை எடுத்தா வாங்கிட்டு அவர் போயிடுவார். அதனால சீமானை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. விஜய் பொறுத்தவரை முன்னாடியே சொல்லிட்டேன், அவருக்கு இப்ப இல்ல, அவர் நடிகராக இருக்கின்ற காலத்திலிருந்து அவர் ரசிகர் மன்றம் பல வருஷமா வச்சிருக்காரு. இதை விட பெரிய ரசிகர் கூட்டம் வச்சிருந்தவர் விஜயகாந்த் அவர்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த கட்சியோட நிலைமை இன்னைக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சி 60 வருஷம் ஆட்சி இல்லாட்டி கூட தமிழகத்தில் இன்னைக்கு வரல காங்கிரஸ் கட்சி எவ்வளவு செல்வாக்கா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் விஜயை பார்த்து பயப்படணும் அவசியம் கிடையாது, சீமானை கன்சிடர் பண்ணணும் அவசியம் கிடையாது.